பிண சாம்பலை பூசிக்கொள்ளுகிறான் ஈசன், எலும்பு மாலையை சுட்டிக் கொள்ளுகிறார். இதெல்லாம் யார் தருவார்? எளிமையான கடவுள் சிவன். சிவனை நம்பி கெட்டவர்கள் வேற யாருமே கிடையாது. அவனை நம்பாமல் வீண் போனவங்க லட்சம் பேர் உண்டு. அவனை தொடர்ந்தவர்கள், திருமுறையை தொட்டவர்கள், நால்வர் திருவடியை பணிந்தவர்கள் வாழ்வு மிகப்பெரிய வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய இறந்து போனாலும் கூட நம்முடைய வரலாற்றை நாளைய உலகம் நம்மை பேசும். மற்றவன்லாம் இறந்து போனால் மற்றவனோட போயிடுவான், எல்லாத்தோடையும் ஒன்றா புதைச்சிருவாங்க. ஆனால் நம்முடைய இறப்பு அப்படி இல்லை. நாம் பிதைத்த அப்புறம் தலைக்கு மேலே ஒரு சிவலிங்கத்தை வச்சு அதுக்கு மேலே மலர் மாலைகளை சுட்டி 4 பேர் சேர்ந்து வந்து தேவார திருவாசகத்தை பாடி குரு பூஜை பண்ணணும். அந்த நிலைமைக்கு எல்லாரும் போய் சேரணும். அது வரணும்னு சொன்னால் திருமுறையோடு நீங்கள் 2.5 கலந்து ஐக்கியமாகணும். அதனால் திருவாசகத்தை நான் தேன் போல இருக்கிற திருவாசகத்தை உங்கள் நாக்கில் தடவிட்டேன். நிறைய யூடியூப்பில் குரு பாதத்தை திறந்தீங்கன்னா நிறைய வருகிறது, நிறைய முற்றோதல் வருகிறது, நிறைய அன்பர்கள் பாடியிருக்கிறார்கள், நம்முடைய சொற்பொழிவு வருகிறது. அதெல்லாம் நீங்கள் இருந்த இடத்துலையே உலகம் முழுக்க பார்க்குறாங்க. எங்கே போனாலும் குருபாதம் குருபாதம் குருபாதம். அதனால் குருபாதத்தில் திருமுறை திருக்காவனம் குருபாதம், திருமுறை தமிழாகரனில் நாவுக்கரசர் தேவாரம், சுந்தரர் தேவாரம். இதில் எப்படி பண் தெரியாதவர் கூட பாடலாம், முற்றோதல் பண்ணலாம். இசைக்கருவிகள் இல்லாமல் தாளத்தோடு பாடுவதற்கு ஏதுவாக நம்முடைய அடியார்கள் அந்த பணியை செய்து வருகிறார்கள். இது ரொம்ப எளிமையாக இருக்குது. திருமுறை முற்றோதல் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் தேவாரத்தில் கயிறு சாத்தி பாருங்கள். பதிகத்தில் தேவாரத்தில் கயிறு சாத்தி பார்த்தா அந்த பதிகம் என்ன வருதோ அதை தொடர்ந்து ஓதுங்க. கைமேல் பலன் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. உங்களை பரிகாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை, பரிகாரம் செய்யுங்கள். அந்த பரிகாரம் சிவபெருமானுக்காக இருக்க வேண்டும். பரிகாரம் என்று சொன்னால் 5 லிட்டர் எண்ணெயை வாங்கி கொடுங்க சிவபெருமான் ஆலயத்துக்கு விளக்கரிக்கிறதுக்கு. ஒரு ஏழை அடியாருக்கு கல்வித்தொகை கொடுங்க, வயசானவங்களுக்கு உணவு கொடுங்க, குளிரால் நடுங்கினவருக்கு போர்வை கொடுங்க, உங்கள் பழைய போர்வையை கொடுங்க, அரிசி கொடுங்க. சிவாலயத்தில் இடிஞ்சு போன ஆலயத்தில் உழவார பணி செய்யுங்கள். ஆலயத்தில் சிவாச்சாரியாருக்கு உதவி செய்யுங்க. வேதம் ஓதுகிற அந்தனருக்கு உதவி செய்யுங்கள். நல்ல வயதான கஷ்டப்படுகிற ஓதுவா மூர்த்திகள் சிவனடியார் குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க. சிவனடியார் குடும்பத்துக்கு கல்யாணத்துக்கு உதவி செய்யுங்க. இது போன்ற விழாக்களில் வந்து கலந்து கொள்ளுங்கள், உதவி செய்யுங்கள், வந்து பேராதரவு தாருங்கள். இதுதான் சிவபுண்ணியம், இதுதான் சிவதர்மம், இதுதான் தயாமூல தன்மம் என்று நம்முடைய பெரிய புராணம் சொல்லுகிறது.